வணக்கம். நான் டாக்டர் கூத்தன், கைனக் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், ஸ்ரீ சுபம் ஹாஸ்பிட்டல், மதுரை. இன்னைக்கு எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை பத்தி பார்க்க போறோம். என்கிட்ட ரொம்ப பேஷண்ட்ஸ் வந்து, சார் எனக்கு பீரியட்ஸ் அப்போ பயங்கரமா பெயின் இருக்கு, இல்லை பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாளா பயங்கர சிவியர் பெயின் இருக்கு, இல்லை பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் பெயின் இருக்கு, குறைய மாட்டேங்குது. நான் எத்தனையோ டேப்லெட்ஸ் சாப்பிட்றேன், எத்தனையோ இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுனால, ஆனாலும் பெயின் குறைய மாட்டேங்குது. அதனால வெளியில போய் ஒரு ஸ்கேன் பார்த்தோம், அதுல எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்துட்டு, சார் கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, வெளியில போய் ஸ்கேன் பார்த்தோம், எனக்கு எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. எண்டோமெட்ரியோஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது கர்ப்பப்பைக்குள்ள நார்மலாவே ஒவ்வொரு சைக்கிளும் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற ஒரு சதை வளரும். அந்த சதை எதுக்காண்டி வளருதுன்னா, நம்ம கரு போய் அதுல தங்குறதுக்காண்டி அந்த சதை வளருது. ஒரு சில பேருக்கு இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற சதை கர்ப்பப்பையை விட்டு வெளியில வந்து டியூப்ல, ஓவரியில, முட்டைப்பையில, இல்லைன்னா கர்ப்பப்பைக்கு பின்னாடி குடல்ல, ஒரு சில நேரம் யூரிட்டர்ல, அதாவது யூரின் போற அந்த டியூப்ல, ஒரு சில நேரம் யூரினரி பிளாடர்ல வந்து தங்க சான்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துல போய் அந்த இடத்துல தங்கி அங்க வளர ஆரம்பிக்கும். அங்க வளரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பக்கத்துல இருக்க ஸ்ட்ரக்சரை, அதாவது ஒரு சில நேரம் யூரிட்டர்ல இருக்குன்னா அந்த யூரிட்டரை, இல்ல குடல்ல இருக்கு, ரெக்டம்ல இருக்குன்னா அந்த குடல்ல, இல்ல ஓவரியில இருக்குன்னா அந்த ஓவரியில இருக்க அந்த டிஷ்யூஸை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அது அப்படியே பெருசாகி எல்லாம் சேர்ந்து ஒண்ணா ஒட்ட ஆரம்பிக்கும் போது பேஷண்ட்ஸ்க்கு பயங்கர சிவியர் பெயின் இருக்கும். ஒரு சில நேரம் கர்ப்பப்பையை பின்னாடி போய் மொத்தமா ஒட்டிக்கும், ஒரு சில நேரம் எல்லா ஆர்கன்ஸுமே மொத்தமா ஒட்டிக்கும். இது பேரு ஃப்ரோசன் பெல்விஸ் அப்படிம்போம். ஒரு சில நேரம் ஓவரியில இது போய் தங்கி அங்க ஒரு பெரிய சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது பேர் தான் சாக்லேட் சிஸ்ட் அப்படிம்போம், அதாவது சாக்லேட் கட்டி அப்படிம்போம். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் யாருக்கு வேணாலும் வரலாம். அதாவது இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஈவன் 16 வயசு 17 வயசு பொண்ணுங்களுக்கு கூட எண்டோமெட்ரியோசிஸ் பார்த்திருக்கோம். அது போக ஈவன் 45 இயர் ஓல்ட், ஈவன் 50 இயர் ஓல்ட் லேடிஸ் கூட நாங்க எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் பார்த்திருக்கோம். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி நம்ம தமிழ்நாட்டுல பெருசா ஒன்றும் அவேர்னஸ் கிடையாது. இந்த வீடியோல எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்து வர வீடியோல எண்டோமெட்ரியோசிஸ் என்ன பண்ணும், அதாவது எண்டோமெட்ரியோசிஸ் ஃபீமேலுக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். தேங்க்யூ.